நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், ஃபஸ்ட்டு பிக்சார்ட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் நிறைய ஆப்ஷன் வரும். அது ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் எடிட் யூ ஃபோட்டோ, அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எந்த சேஞ்சஸ் பண்ணோன்னு கீழே அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு வந்து ஆட் ஃபோட்டோன்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு உங்களோட இமேஜை வந்து நீங்கள் ஒரு 3 இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இமேஜை வந்து பேக்ரவுண்டில் பின்னாடி கொண்டு போகணும். அதுக்கு நம்ம மேலே ஒரு லேயரை ஓப்பன் பண்ணி மூடுன்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். இப்போ எரேசரை ஓப்பன் பண்ணி ஆல்னஸ் ஃபுல்லாக கம் பண்ணிட்டு இந்த கீழே எட்ஜ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு இந்த டிக்கு கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ அதே மாதிரியே பேக்கில் கொண்டு போயிருங்க. பேக்கில் கொண்டு போயிட்டு மேலே எரேசர் ஓப்பன் பண்ணி இந்த ஆல்னஸ் கம்மியாக வச்சுட்டு இது மாதிரி லைட்டாக எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து கரெக்டாக இந்த ஓரத்தில் கரெக்டாக வச்சுருங்க. இந்த இமேஜும் அதே மாதிரியே இந்த இமேஜை இந்த அளவுக்கு பெருசாக வச்சுக்கோங்க. இந்த இமேஜும் கரெக்டாக இந்த அளவுக்கு பெருசாக வச்சுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றினா அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா BMW, அதை டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி டிக் கொடுத்துறேன். டிக் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜே வந்து நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிக்கோங்க. அதே எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிஎன்எல் ஃபஸ்ட் உள்ளது கொடுத்துருங்க. டிக்கு கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்னோட இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஆனஸ் ஃபுல்லாக வந்து இந்த கீழே மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஆட் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இந்த லைட் எஃபெக்ட் பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக அழுத்துங்க. இது எடுத்து கரெக்டாக இதுக்கப்புறம் வச்சு பின்னாடி கொண்டு போயிருங்க. இந்த மாதிரி கொண்டு போயிருங்க. கொண்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியாட்ட ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கம்பி இமேஜை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. கரெக்டாக ஃபுல்லாக இழுத்து இதை கீழே கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சுருங்க. கீழே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் கொடுத்துருப்பேன், அந்த ஃபயரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபயரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழுத்துக்குங்க. கரெக்டாக நம்ம பேக்ரவுண்டு செட் ஆகிற வரைக்கும் இது வந்து அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பிளெண்டர் ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸ்க்ரீன் கொடுத்து இதை வந்து கொஞ்சம் கீழே கம்பிக்கு பின்னாடி கொண்டு போகிற மாதிரி மூவ்டன் கொடுத்தீங்கன்னா கீழே போயிடும். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சின்ன ஃபயர் இருக்குது, அந்த ஃபயரையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபயருக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து லைட்டாக கொஞ்சம் பெருசு பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக இந்த மூலையில் செட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறதுன்னா பிளெண்டரில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்து இதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மூலையில் வச்சு இது வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது என்ன பண்ணின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரொட்டேட்னு ஆப்ஷன் கொடுத்தீங்களா, அதை போய் டச் பண்ணி 3வது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிடும். இதை வந்து இந்த மூலையில் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இருக்குது, அந்த டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் நமக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு. மேலே டிக்கு கொடுத்துட்டு இப்போ பார்த்தா கீழே ஆட் ஃபோட்டோன்னு ஆப்ஷன் கொடுத்தீங்களா, அதில் போயிட்டு ஆட் ஃபோட்டோன்னு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துப்பேன், அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து அந்த கம்பியிலே வச்சுருங்க. கரெக்டாக இந்த மாதிரி டெக்ஸ்ட் கரெக்டாக செட் பண்ணுற மாதிரி இந்த கம்பிலே இருக்க மாதிரி இப்படி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணலாம். மேலே டிக்கு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.